தமிழ்நாட்டில் மார்கழி மற்றும் தை மாதத்தில் வீட்டு வாசல்களை அலங்கரிக்கும் பல வண்ண கோலப்பொடிகள் தயாரிக்கும் பணியில் திண்டுக்கல்லை சேர்ந்த பெண்கள் 2 தலைமுறையாக ஈடுபட்டு வருகின்றனர். சிறு உயிரினங்களுக்கு உணவாகும் என கருதி நம் முன்னோர்கள் முந்தைய காலம் தொட்டு அரிசி மாவில் வீட்டின் முன் கோலமிட்டனர். இதனால் உணவு தேடும் எறும்பு உள்ளிட்ட சிறு உயிரினங்கள் வீட்டிற்குள் வருவதும் தவிர்க்கப்பட்டது. அதன் பின் வெள்ளை நிற சிறு கற்துகள்களால் ஆன கோலப்பொடிகளை கொண்டு கோலங்கள் போடப்பட்டது. பின் அதில் வண்ணங்கள் சேர்க்கப்பட்டு கலர் கோலங்களாக வீட்டின் வாசலில் போடப்பட்டது. தற்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமான நிலையில் பலர் தங்களது வீடுகளில் கோலம் போடுவதை மறந்து ஸ்டிக்கர்களை ஒட்டும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. நகரமயமாக்கலின் இந்த நிலை மாறி தற்போது பண்டிகை நாட்கள் மற்றும் மார்கழி தை மாதங்களில் மட்டும் தினசரி கோலமிடுவது நடைமுறையில் உள்ளது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் கோலமிடுபவர்கள் கூட மார்கழி தொடங்கி பொங்கல் பண்டிகை வரை தினமும் வீட்டின் முன் கோலமிடும் பழக்கத்தை தொடர்கின்றனர். இதனால் இந்த மாதங்களில் கோலப்பொடி விற்பனையும் அதிகரிக்கிறது. திண்டுக்கல் சட்டாம்பிள்ளை தெருவில் பல ஆண்டுகளாக கோலப்பொடிகளை தயாரிக்கும் பணியை சிறு தொழிலாக செய்து வருகின்றனர். வழக்கமான மாதங்களில் வெண்மை நிற கோலப்பொடி அதிகம் விற்பனையாகும் நிலையில் மார்கழி மாதம் மட்டும் கலர் கோலப்பொடிகள் விற்பனை அதிகமாக இருக்கிறது. இது குறித்து மகாலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி இருவரும் கூறுகையில், இந்த கலர் கோலப்பொடிகள் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மதுரை, கரூர், திருப்பூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்கி செல்வதாக சொல்கின்றனர். வெளியூர்லேருந்து எல்லாருமே வருவாங்க. எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஃபோனில் சொன்னாங்கன்னா கூட நாங்கள் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் போட்டு விட்டுருவோம். நாங்கள் வீட்லேயும் வந்து பெண்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதனால ஒரு 10 பேர்த்துக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம். 2 மாதத்துக்கு வேலை கொடுக்கும்போது எல்லாருமே சேர்ந்து எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க எங்களுக்கு. நாங்களும் எல்லோரும் ஒத்துழைச்சு எல்லாருக்குமே நாங்கள் போட்டு கொடுப்போம். இந்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வியாபாரங்களுக்கு. குறிப்பாக இங்கு 27க்கும் மேற்பட்ட வண்ணங்களில் கலர் கோலப்பொடிகள் கிடைக்கின்றன. கோலப்பொடிகள் 1 வருடம் ஆனாலும் கலர்கள் மாறாமல் அதே நிறத்துடன் இருப்பதாகவும் கோலப்பொடி விற்பனை செய்யும் ரீட்டா கூறுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கலர் வந்து 27 கலர் இருக்கும். 27 கலருமே கோலப்பொடியில் வந்து கலந்து எங்களுக்கு நல்ல முறையில் அதை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அம்மா காலத்தில் இருந்து அந்த வியாபாரம் பார்த்ததுனால எனக்கு வந்து இப்போ இந்த சீசன் வியாபாரம் நான் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டால் வந்து அடுக்குமாடியில் இருக்கவங்க அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து தரம் இதாக இருக்கனால இந்த கோலப்பொடிய சீசன் வியாபாரத்துக்கு பண்ணணும்னு நினச்சி நாங்கள் அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது நல்ல முறையில் அது போய்கிட்டு இருக்குது. அது நல்லா இருக்கும். கலர் கோலப்பொடி அது போட்டாவே நல்லா விசேஷமாகவும் இருக்கும். எங்களுக்கு விரும்பி வாங்குறவங்க இதை வாங்குகிறாங்க. நாங்கள் அதை தொடர்ந்து வருஷம் அந்த வியாபாரத்தை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம்.